இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை இந்தியா ரத்து செய்துள்ளதால் பாகிஸ்தானில் வறண்டு மணற்பரப்பாக சிந்து நதி காட்சியளிக்கிறது. இது தொடர்பான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் ரமேஷ்குமார். வணக்கம் ரமேஷ்குமார், இதனால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட இருக்கிறது, முழு விவரங்கள். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் இடையேயான சிந்து நதி ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டிருப்பது நமக்கெல்லாம் நன்கு தெரியும். இந்த ஒப்பந்தம் நிறுத்தி வைக்கப்பட்டதால் பாகிஸ்தானுக்கு செல்லக்கூடிய சிந்து நதி நீரில் தடை ஏற்பட்டிருக்கிறது. சில நேரங்களில் நீர் முற்றிலுமாக நிறுத்தப்படுகிறது, இல்லை என்றால் சில நேரங்களில் அதிகப்படியான நீர் என்பது பாகிஸ்தானுக்கு விடுவிக்கப்படுகிறது. இந்த நிலையில் தான் பாகிஸ்தானின் சிந்து மாகாணத்தில் ஜம்ஷாரா பகுதியில் இருக்கக்கூடிய சிந்து நதி முற்றிலும் வறண்டு தண்ணீரே இல்லாமல் மணற்பரப்பாக காணக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. இந்த காட்சிகளில் நாம் பார்க்கிறோம், கண்ணு கெட்டிய தூரம் வரை தண்ணீரே இல்லாமல் சிந்து நதி வறண்டு இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கிறோம். இந்தியா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை நிறுத்தி வைத்ததன் விளைவாக இது வறண்டு காணப்படுவதாக கூறப்படுகின்றது. மேலும் பாகிஸ்தானின் பஞ்சாப் மாகாணம் தனக்கு உரிய பங்கை விட அதிகமான நீரை எடுத்துக்கொண்டு சிந்து மாகாணத்திற்கு வர வேண்டிய நீரை விடுவிப்பதில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு கூட முன்வைக்கப்படுகிறது. இதே நிலை நீடித்தால் அங்கே இரண்டு மாகாணங்களுக்கு இடையே சண்டை ஏற்படுவதோடு குடிநீருக்கே கடும் தட்டுப்பாடு பிரச்சனை ஏற்பட்டு மக்கள் அவதிக்குள்ளாக நேரிடும் என்கிற சூழலும் கூட நிலவுகிறது. எனவே இந்த நிகழ்வு என்பது அந்த பகுதியிலே ஒரு கொந்தளிப்பை கூட ஏற்பட்டிருக்கிறது. அந்த வறண்டிருக்கக்கூடிய காட்சிகளை தான் நாம் தற்போது காட்சிகளில் பார்க்கிறோம். உங்கள் விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்குமார். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட்.